பெண்களுக்கு இஸ்லாம் விருப்பமில்லாத ஒருவரோடு கட்டாயப்படுத்தி நிர்பந்தமாக வாழ வேண்டும் என்று என்ன செய்யல, கல்லாலானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று என்ன செய்யணும், கண்டிப்பாக அவன் எவ்வளவு கொடுமைகளை செய்தாலும் எவ்வளவு அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டாலும் அவனோடு தான் உனது வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று என்ன செய்யல, இஸ்லாம் சொல்லல. கணவனை விரும்பவில்லை என்றால், கணவனை பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக அந்த பெண் என்ன செய்யலாம், அந்த கணவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் காரணம் இல்லாமல் தலாக்கு கேட்கலாமா, காரணம் இல்லாமல் ஒரு கணவனை விட்டு ஒரு பெண் பிரியலாமா என்று சொன்னால் காரணம் இல்லாமல் பிரியக்கூடாது. தகுந்த காரணங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுவும் தலாக்கை போன்றுதான். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி நாம தலாக்கு எடுத்த உடனே தலாக் சொல்வது கூடாதோ அது போன்றுதான் எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது, ஒரு பெண் காரணங்களை கூறாமல் அவையோருக்கு மத்தியில் ஆண் தரப்பில் இருந்தும் பெண் தரப்பில் இருந்தும் இருவர்கள் நியமிக்கப்பட்டு திருமணம் முடித்து வைத்தவர் அல்லது ஜமாத்தினுடைய காலி நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை என்று சொல்லாம எடுத்தெடுப்பில் என்ன செய்யக்கூடாது, பிரிய முடியாது. அப்ப காரணங்கள், தகுந்த காரணங்கள் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் பிரியக்கூடாது. அபூதாவுதிலே 2226வது செய்தியாக, திருமதியில 1187வது செய்தியாக, இப்னு மாஜாவிலே 2055வது செய்தியாக அறிவிக்கப்படுகின்றது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுமா இம்ரஅத்தின் சஅலத் ஜௌஜஹா தலாகன் ஃபீ கைரி மா பஅஸின் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்திலே தலாக்கை வேண்டுகிறாளோ, எந்த விதமான காரணமும் இல்லாமல், எந்த விதமான தகுந்த காரணமும் இல்லாமல் தலாக்கை கேட்கின்றாளோ, ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்தின் வாடையை கூட அவள் நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அப்படின்னு கூட சொல்லல, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. ஏன்னா சொர்க்கத்தினுடைய அந்த வாடை இருக்கின்றதே, அந்த நறுமணம் இருக்கின்றதே, பல பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அந்த நறுமணம் சென்றடையும். அப்ப அந்த சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை கூட அவளால் நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது எந்த பெண்ணிற்கு, காரணம் இல்லாமல் தன்னுடைய கணவனிடமிருந்து விவாகரத்து பெறுவதற்கு முயலக்கூடிய பெண்களுக்கு. சஹீஹுல் புகாரில 4867வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அன்ன இம்ரஅத சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சாபித் பின் கைஸ் இருக்கிறாரே, மா அதைபு அலைஹி ஃபி குலுகின் வலா தீனின், அவருடைய மார்க்க விஷயத்திலோ அல்லது அவருடைய நற்குணங்களிலோ எந்த விதமான குறையையும் நான் பார்க்கவில்லை. அவருடைய மார்க்க விஷயத்திலோ, மார்க்கத்தை பேணுவதில், மார்க்கத்தை பின்பற்றுவதில் எந்த விதமான குறையையும் நான் பார்க்கவில்லை. அவருடைய அஹ்லாக், நற்குணங்களை பொறுத்த மட்டில் அதிலும் கூட நான் எந்த விதமான குறையையும் நான் என்ன செய்யல, பார்க்கவில்லை. வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே குஃப்ரை நான் என்ன செய்கின்றேன், வெறுக்கின்றேன் என்று சொல்றாங்க. இதற்குரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லுவேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அத்துரத்தீன அலைஹி ஹதீகதஹு, அவர் உனக்கு வழங்கிய அந்த தோட்டத்தை திரும்ப கொடுத்து விடுகின்றாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, நஅம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர் எனக்கு மஹராக கொடுத்த அந்த தோட்டத்தை என்ன செய்து விடுகின்றேன், திரும்ப கொடுத்து விடுகின்றேன் என்று என்ன செய்யறாங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த தோட்டத்தை பெற்றுக்கொண்டு வதல்லிக்ஹா தத்லீகத்தன், அந்த பெண்ணை நீங்கள் தலாக்கு விட்டு விடுங்கள், அதாவது ஹுலா கேட்கிறாங்களா இல்லையா, அந்த ஹுலாவை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த இடத்துல வலாக்கின் அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே குஃப்ரை, இறை நிராகரிப்பை நான் வெறுக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. அப்ப குஃப்ர் என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன குஃப்ர் அப்படின்னா, அதாவது கணவனுக்கு மாறு செய்தல், கணவனுக்கு என்ன செய்து மாறு செய்தல். அவங்க அதாவது கணவனுக்கு மாறு செய்தல் என்று சொன்னால்
கணவனுடைய ஹக்கை, கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நிறைவேற்றாமல் கணவனுக்கு மாறு செய்வது, அதைத்தான் என்ன செய்யறாங்க இங்கு குறிப்பிடுகின்றார்கள். அதைத்தான், ஏன்னா ஒரு ஹதீஸ்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதாவது கணவனை நிராகரிக்கின்றார்கள். அப்ப கணவனை நிராகரித்தல் என்று சொன்னால் என்ன, கணவன் செய்யக்கூடிய அந்த உபகாரங்களை நிராகரிக்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் உரிமைகளை கொடுக்காமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, எங்கே நான் அவரோடு சேர்ந்து வாழ முடியாது, என்னால் அவரால் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, அவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் நான் குறை ஏற்படுத்தி நான் குஃப்ர்ல மூத்தாயிடக்கூடாது, நான் நிராகரிப்பிலை மூத்தாகிவிடக்கூடாது, கணவனுக்கு நன்றி கட்டத்தனமான ஒரு மனைவியாக, ஒரு பாவியான பெண்ணாக நான் மரணித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி என்ன செய்யறாங்க, ஹுலா பெறுகின்றார்கள். சரியா? ஃபத்ஹுல் பாரியில 9வது வால்யத்தில் 400வது பக்கத்தில் இந்த செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம்.